ஹாய், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். வாரத்தில் ஒரு நாள் இந்த சந்தை இருக்கும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சந்தைக்கு வந்தாச்சு. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். வாங்க நீங்களும் இந்த சந்தையெல்லாம் சுற்றி பார்க்கலாம். இங்கே எல்லாமே ரேட் அதிகம் தாங்க. நான் ஆல்ரெடி ஒரு தோசைக்காய் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த தோசைக்காய் பாருங்கள் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காயோட ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்துச்சு. கம்மியாக இருக்குன்னு நினச்சோம், அப்படிலாம் இல்லை, அதிகமாகவே தான் இருந்துச்சு. இங்கே வந்து கிளிப்பு, நெயில் பாலிஸு எல்லாமே இந்த சந்தையில் வந்து விற்றுட்ருந்தாங்க. நாங்கள் நெயில் பாலிஸ் எல்லாம் கேட்டுட்டு ரேட் கேட்டோம். 20 ருபீஸ் சொல்லிட்டாங்க. 20 ருபீஸா, எங்களுக்கு வேண்டாம், 10 ருபீஸ்க்கு தாங்கினதுக்கு நீங்கள் எடுங்க, எடுக்காட்டினா போங்க அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் எங்களை துரத்தி விட்டாங்க. அப்புறம் முருங்கைக்காலாம் ரேட் பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் முருங்கைக்காலாம் நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு முன்னாடியே தோட்டத்துலேயே இருக்கும், நம்ம பறித்து அதை சமைச்சு சாப்பிடுவோம். இல்லை மீதி இருக்கிறது வந்து ஆடு மாடுக்கு போடுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. முருங்கைக்காய் 3 முருங்கைக்காய் வந்து ரேட் பார்த்திங்கன்னா 20 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் இருந்துச்சு. கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அதையும் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு. இந்த பக்கம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மீல் மேக்கர், அதுக்கப்புறம் தன்யா, இதெல்லாம் குட்டி குட்டி பேக்கெட் பண்ணி ஒரு 10 ருபீஸ்க்கு கொடுக்குற மாதிரி வச்சுருந்தாங்க. வாழைப்பழம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டஜன் பார்த்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னு, ஒரு டஜன் வந்து 70 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான டிஷர்ட்டு, சாக்ஸு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க. மொத்தமாக இந்த ஃபேன்சி ஸ்டோர் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஒவ்வொரு கடையிலையும் வந்து நாங்கள் நெயில் பாலிஸும் ஒரு க்ரீன் கலர் வளையலும் தான் தேடிக்கிட்டே இருந்தோம். கடைசியில் அது எங்களுக்கு கிடைக்கல. ஒரே ஒரு கடையில் மட்டும் நெயில் பாலிஸ் 10 ருபீஸ் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சைடில் செருப்பு வச்சுருந்தாங்க. செருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல, போயிருமோ அப்படின்னு சொல்லி கேட்டோம். இல்லைங்க போகாது, ரொம்ப நாளைக்கு உழைக்குன்றதை சொன்னாங்க. அதுலேருந்து ஒரு செருப்பையும் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா சீப்பு, ஸ்பூன் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்துட்டு அப்படியே சைடில் வந்தால் நம்மளுக்கு கண்ணை பறிக்கிற அளவுக்கு வளையல் கடை இருந்துச்சு. இதில் ஃப்ளைனாக க்ரீன் கலர் வளையல் கேட்டோம். க்ரீன் கலர் வளையல் வந்து கிடைக்கல. இந்த மேலே இருக்கிற வளையல்லாம் பார்த்திங்கன்னா ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டஜன் 30 ரூபா. இந்த சைடு இருக்கிற ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஜன் வந்து 50 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொம்மை, குட்டி குட்டி பொம்மைலாம் பார்த்திங்கன்னா 150 ரூபாயிலேருந்து 120 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டே அப்படியே போகும்போது பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடைக்குள்ளே பூந்தாச்சு. சரி, அங்கேயாவது நம்மளுக்கு க்ரீன் கலர் வளையல் கிடைக்கும்னு சொல்லி தேடி பார்த்தோம். அங்கேயும் எங்களுக்கு வந்து க்ரீன் கலர் வளையல் கிடைக்கல. அந்த கடை பெரிய கடை. நாங்கள் போனது 4 பேரும் உள்ளுக்கு போயிட்டு எதுவுமே வாங்கலை, திரும்பி வெளியே வந்துட்டோம். கடைக்காரங்களே எங்களை ஒரு மாதிரி பட்டாங்க. அந்தளவுக்கு இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே வந்து அந்த கடையவே சுற்றி பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனோம். க்ரீன் கலர் வளையல் மட்டும் லாஸ்ட் வரைக்கும் கிடைக்கல. கடையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்பாளி பழம். இந்த பப்பாளி பழத்தோட ரேட் பார்த்திங்கன்னா 50 ரூபாங்க. நிஜமாலுமே அவ்வளோ ரேட்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதேமாதிரி இங்கே பலாப்பழம், அந்த பலாப்பழத்தோட ரேட் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ 50 ரூபா. வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா 5 கிலோ 100 ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.